Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. அதான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் 25th நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செப்டம்பரோட கிளாஸ் பார்த்திங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறோம். செப்டம்பர் எந்த ஒரு கிளாஸும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. சப்போர்ட் எல்லாமே நிறைய விஷயங்களை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா பில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட்டெல்லாம் பில் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பில் ஆனதுக்கப்புறமா அக்டோபர்லேருந்து ப்ரைஸு எல்லா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தலாம். ஸோ கோல்டு லாஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. மை 4 month ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே நான் கொடுத்துட்டேன் கோல்டோட மூவ்மெண்ட். இருந்தாலும் நான் அகெயின் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கரன்சி பேரை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் டெய்லி டைம் ஃப்ரேம் சும்மா ஒரு காமனாக பேசிடலாம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டு கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போது கரண்ட் ப்ரைஸில் மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்துல 4 ஹவரில் இங்கே ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? இது ஒரு பிஓஎஸ். அப்போது இதுவும் பிஓஎஸ் தான். ஓகேங்களா? இப்போ இங்கே போட்டிருக்கிற பிஓஎஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இருக்கக்கூடிய பிஓஎஸ். இங்கே இருக்கக்கூடியது 1 ஹவரில் இருக்கக்கூடிய பிஓஎஸ். அப்போ நம்ம 4 ஹவர் போகும்போது டோட்டலாக ஒரு பிஓஎஸ்ன்றதை மார்க் பண்ணிக்கலாம். அப்போது ஓவரால் ஹை அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போது நியூஸ் டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நியூஸ் டைமில் மார்க்கெட் புஷ் ஆகி நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ இது ஒரு சோச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொன்னோம்னா எகெயின் மார்க்கெட் இந்த சப்ளையில் இருந்து அதாவது 50% பெண்டிங்கில் இருந்தது. ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட் பெண்டிங்கில் இருந்தது. இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். இதை ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஹவர் டெய்லியோட டிமாண்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாரி, டெய்லி கிடையாது, 4 ஹவரோட டிமாண்ட். ஸோ 4 ஹவர் டிமாண்ட் பார்த்துங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 4 ஹவர் டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த 4 ஹவர் டிமாண்டுக்கு போகிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. இதுக்காக தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் கீழே. சரி, ஓகே. இப்போ இங்கே இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் அண்ட் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் இந்த ரீஃபர்மெண்ட்லேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாசிபிலிட்டிஸ் மட்டும் நம்ம பேசிடலாம். இது பிஓஎஸாக இன்கேஸ் நம்ம இப்போ இதே செட்டப்பில் மார்க்கெட் 4 ஹவரில் சோச் பண்ணியிருக்கு. ஆனால் டெய்லியில் மார்க்கெட் டிமாண்டுக்கு போகணும். இதுதான் கரண்ட் மார்க்கெட் நாலேஜ் நமக்கு வேணும். இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட்டில் 2 செட்டப் இருக்குது. செல் ஆகலாம், பையம் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் பார்க்கும்போது ஒரே இடத்துல செல் செட்டப்பும் இருக்கும், பை செட்டப்பும் இருக்கும். இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு ட்ரேடு பண்ணுறது அப்படின்னா மார்க்கெட் இந்த பை செட்டப்லையும் செல் செட்டப்லையும் காமனான ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கும். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போகுதும் இந்த மாதிரி சினாரியோஸில். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க்கிங்லாம் எடுத்துடலாம், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஓகே, இப்போது இது சோச் ஆனதுக்கு நமக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போது சோச் ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போது சோச் ஆகணும் இல்லைனா ரீடெஸ்ட் ஆகணும். இது 2 விஷயத்தில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோச்சுன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இது சோச்சு. ஒன்று மார்க்கெட் சோச் பண்ணணும், இல்லைனா இங்கே மேலே பண்ணியிருக்கிற சோச்சுக்கு ரீடெஸ்ட் ஆகணும்.
இந்த டிமாண்டுக்கு வரணும், இல்லைனா கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரணும். ஸோ இது வந்து டிமாண்ட் இப்படி இருக்குது. ஓகே, இது டிமாண்ட், இதுவும் டிமாண்ட். மார்க்கெட் ஒன்று சோர்ஸ் வரணும், இல்லைனா டிமாண்டுக்கு வந்துட்டு டிமாண்டில் இருந்து பை ஆகணும். ஓகேங்களா, இந்த டிமாண்டில் இருந்தும் பை ஆகலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது ரெண்டு விஷயத்தில் எது வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டை ரீச் பண்ணுறது தான் காமனாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட், அது கீழே இருக்கக்கூடிய டிமாண்டும். ஸோ இந்த டிமாண்ட்ஸை ரீச் பண்ணுறது தான் வந்து காமனாக வந்து இருக்குது. அப்போது நம்ம இங்கே சோர்ஸ் ஆயிருக்கு, அட் த சேம் டைம் ஃப்ரேம் சப்ளைவும் பெண்டிங்கில் இருக்குது ரீஃபண்ட்மெண்ட். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம இந்த என்ட்ரியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு நம்ம ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே டிமாண்ட்லேருந்து பை தான் கொடுக்கும், இல்லை செல் தான் கொடுக்குன்றதை யோசிக்காமல் மார்க்கெட் என்ன கொடுக்குதுன்றதை வெயிட் பண்ணி மார்க்கெட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ட்ரி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா செல் தான் கொடுக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது செல்லும் பையும் கொடுக்காம கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு கன்சல்டேஷனில் 1 or 2 days இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு என்ட்ரி ஒரு முடிவு பண்ணிடுவீங்க. ஒரு செல் வந்து போயிடலாம் அப்படின்ட்டு வந்து போயிடுவீங்க. அப்படி தான் போகக்கூடாது. மார்க்கெட் கொடுக்குறவர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சாதான் என்ட்ரி வந்து போகணும். அப்போது மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி டிமாண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இதை ட்ரேடாக மாற்றிக்கிட்டு ப்ராஃபிட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து 15 மினிட்ஸான்றதை செக் பண்ணிக்கலாம். எஸ், ரீஃபண்ட்மெண்ட் வந்து 15 மினிட்ஸ். ஓகேங்களா, அப்போது 15 மினிட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட் 15 மினிட்ஸை மிட்டிகேட் பண்ணிட்டான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட்? சோர்ஸ் அப்படின்றது இங்கே தான் லோ இருக்குது. இதுதானே லோ, இங்கே இருக்குது லோ. ஸோ அப்போது மார்க்கெட் இப்படியே வந்து டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹையை அப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி வரோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். டிமாண்டுக்கு வந்தோன்னா ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் இங்கே போயிட்டு சோர்ஸ் இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணி லோவை பிரேக் பண்ணி சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்காமல் இப்படியே நேராக வரான்னா என்ட்ரியை விட்டுற வேண்டியதான். டிமாண்டை ரீச் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. இதில் வந்து சப்ளை எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இதில் சப்ளை எடுக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. இதில் சப்ளை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்ளைஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே ஒர்க் ஆகி கூட கீழே வரலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, சரி ஓகே. மார்க்கெட் வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி ஹையை 5 மினிட்ல ஹை பிரேக் பண்ணி லோ பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் கூட மார்க் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இந்த ஹையை பிஓஎஸோ இல்லை ஒரு விக்கு விட்டோ ஏதோ இப்படி இப்படி பண்ணிவிட்டு இந்த லோவை எடுக்கிறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் லோவை இந்த லோவை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஃப்ளிப்போ இல்லை சப்ளைவோ ஃப்ளிப்போ இல்லை டிசிஷனலோ எக்ஸ்ட்ரீமோ எடுத்து நம்ம இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிமாண்ட் வரைக்கும். அப்படி பண்ணாமல் மார்க்கெட் அப்படியே கீழே வரான்னா அப்படியே அவாய்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் கோல்டோட மூமெண்ட். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு. யூஎஸ்டி கேடில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டிமாண்டில் பை ஆகாமல் டேரெக்டாக போய் சப்ளையை மிட்டிகேட் பண்ணிட்டான். சப்ளையில் ரெக்கவர் அப்படின்றது இங்கே பாருங்கள், ரெக்கவர் அப்படின்றது சூப்பராக ஆயிருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்றது இந்த மார்க்கிங்ஸ். இப்போ நான் போட்டிருக்க மார்க்கிங்ஸ்லாம் டிஸ்கார்டில் கொடுத்துருக்க மார்க்கிங்ஸ். எதுக்கு இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க. டிஸ்கார்டில் இந்த மாதிரி நடக்கும்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளைக்கு போயிட்டு இந்த டிமாண்ட் வந்துட்டு பை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி சப்ளைக்கு போயிட்டு இப்போ வந்து கீழே போய்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது 4 ஹவரில் சப்ளைவை இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இந்த சப்ளை அப்படின்றது அட் த சேம் டைம் ஃப்ரேமோட கவுண்டர் சப்ளை. இது ஒரு பிஓஎஸ். அடுத்தது இது வந்து நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ இது வந்து சோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து சோர்ஸ்.
அட் த சேம் டைம் ஃப்ரேம் சப்ளையை மார்க்கெட் ரீடேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சேம் டைம் ஃப்ரேமில் ரீஃபண்ட்மெண்ட் கிடையாது. அப்போது நம்ம இந்த ஹை இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கிற ஹைக்கு நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே பார்க்க முடியாது. ஓகேங்களா? இப்போது 4 ஹவரில் யூஎஸ்டி கேடு இந்த சப்ளைவை யூஸ் பண்ணி கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய லோவை ஐடியமாக எடுத்துகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். ஓகேங்களா? டிமாண்டை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்திருக்கு. சேம் இந்த டிமாண்ட்லேயும் பை வந்திருக்கு ரீஃபண்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் பை வந்து இருக்குது. அப்படியே டெய்லி போனீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டோட இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுவும் பெண்டிங் தான். இங்கேயும் வந்துட்டு பை ஆகலாம். அப்போது 3 டிமாண்ட் இருக்குது. எப்படி ப்ரோ நம்ம இதில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் போகுது, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் போயிட்டு இங்கேருந்து தான் பை ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 டிமாண்டையும் ஃபெயில் பண்ணுவான். உங்களை என்ட்ரி போட வச்சு ஃபெயில் பண்ணுவான். அப்போ என்ட்ரி போட வச்சு ஃபெயில் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லாஸு தான். ஆனால் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணலாம். ஃப்ளிப் இருக்குல்ல, ஃப்ளிப்பை போட்டு அந்த லாஸை உடனே ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த என்ட்ரி போட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்போது இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலையும் ஃப்ளிப்பு போட்டு லாஸ் ரெக்கவர் பண்ணலாம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இந்த டிமாண்ட் வந்து டெய்லியோட டிமாண்ட். ஓகேங்களா? டெய்லியோட டிமாண்ட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து 4 ஹவரில் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்து இங்கேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இது லாஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளிப்பை போட்டு ரெக்கவர் பண்ணுங்கள். ஃப்ளிப் உங்களுக்கு கொடுக்கலையா அப்போ அந்த என்ட்ரி லாஸு, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். ஸோ நல்லா பாருங்கள், இந்த டிமாண்டில் பை இருக்குது, இதில் பை இருக்குது, இதுலேயும் பை இருக்குது. இது கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக பாருங்கள். ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு பை வந்து போங்க. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா AUD இது வந்து டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர். இந்த 4 ஹவர் டிமாண்டோட ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹை அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதே தான் நடந்திருக்கு. மார்க்கெட் ஓவரால் இந்த லோவை இப்போ எடுத்துட்டான். இப்போது இந்த லோ எடுத்ததுக்கான ரீசன் இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் பண்ணிட்டான் எல்லாரையும். அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா நம்ம இங்கேருந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் லோ எடுத்ததுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம் இதில். ஸோ இது டிமாண்ட் கிடையாது. ஸோ இது வந்து சோச்சு. அப்போது இது வந்து BOS. மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து பை வந்து போக போகிறான். ஓகே. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு சப்ளை இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை இருக்குது. இப்போ இதில் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இதை விட்டுறலாம். இருந்தாலும் இதுலேயும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து போகலாம் அப்படின்றலாம் வெயிட் பண்ணலாம். இது ஒரு சப்ளை இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே BOS வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? கரெக்டாக எங்கே பண்ணியிருக்கான், இங்கே பண்ணியிருக்கான். ஸோ இந்த BOS பண்ணதுக்கு உடனே மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போகிறான். ஸோ கண்டிப்பாக ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு சப்ளைஸில் ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4 ஹவர் அப்படியே 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட். இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட். அப்புறம் இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட். மேலே
இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட். ஓகே. அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த டைம் ஃப்ரேமுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து செல், அடுத்தது இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது, அடுத்தது இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது. அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. எது வரைக்கும்? இந்த ஹை வரைக்கும் பை இருக்குது. ரைட்டா? இந்த ஹை வரைக்கும் பை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் மொமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NZD USD. எனக்கு பிடிக்காத பேர் NZD USD. நான் பண்ண மாட்டேன் NZD USDயில். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து செல் இருக்குது, இங்கேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கிட்ட வந்துட்டான், மிட்டிகேட் பண்ணல. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா எகெயின் இந்த சப்ளைக்கு போயிடுவான். இன்டியூஸ்மெண்ட் இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது சப்ளை, இது வந்து இன்டியூஸ்மெண்ட். அப்போது இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளையும் பெண்டிங் தான், இதுவும் கூட எடுத்துங்க, ஒரு செகண்டரி சப்ளைவாக எடுத்துங்க. ஸோ இந்த சப்ளைக்கு 4 ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சூப்பராக ரீஃபண்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ ரீஃபண்ட்மெண்ட், சப்ளை, கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டில் இருந்து பை பண்ணலாம் இந்த சப்ளை வரைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த நான் போட்டுட்ருக்கிற இந்த யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கிற இந்த கான்செப்ட்ஸ், நான் போட்டுட்ருக்கிற இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ண முடியுது ப்ரோ அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா தீஸ் வீடியோஸ் ஒர்த் இட், சூப்பர் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்டில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.